शरणं गुरुवे देवो सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरु ब्रह्मा गुरु विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. Welcome address by our Mr. Seetharaman, our Managing Director. நமஸ்காரம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து இந்த வரவேற்புரையை சுருக்கமாக அளிக்கிறேன். சீதாராமன், சாமிராஜ், பொன்லலிதா, ரமா ஆகிய 4 சார்பாக இந்த 4 பேரும் கம்பெனியோட பார்ட்னர்ஸ். சொன்னால ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் த 4 ஐ வெல்கம் மிஸ்டர் ஸ்டீவ் போர்ஜியா, Chief Executive Officer and Managing Director, Indigo Hotels. Mr. Sundar Bharadwaj, Aditya Group of Companies, Managing Director, Aditya Group of Companies. And all the residents of Srivatsam, all the employees of SR Realtors, and one and all. So, சுருக்கமா இந்த வரவேற்புரையிலேயே அறிமுக உரையும் நான் செஞ்சிடுறேன். நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதாவது ஸ்டெர்லிங் ஹாலிடே ரிசார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக சார் அப்போ இருந்தார், மிஸ்டர் ஸ்டீவ் போர்ஜியா. அவர் யுஎன் கவுன்சிலோட அங்கமான யூனிசெஃபில் ஒர்க் பண்ணவர். உங்களுக்கெல்லாம் தெரியும், தூர்தர்ஷனில் மரியாதை ராமன் அப்படின்னு ஒரு சீரியலுடைய டைரக்டரே அவர் தான். இந்த மாதிரி ஹீ பிளேட் மெனி ரோல்ஸ். குறிப்பாக ஹீ இஸ் அ கிரேட் கிரியேட்டர். 94லேயே கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சுவாமி மலையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிசார்ட்டை யோசிச்சிருக்கார் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். இட் இஸ் பியூர்லி ஹிஸ் ஐடியா. யோசித்ததோடு இல்லாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணி வேர்ல்டு மேப்பில் சுவாமி மலை அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு போய் வச்சார். ஸோ அந்த டைமில் அங்கே நான் வேலைக்கு சேர்ந்தேன். அதில் பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டூரிசம் இண்டஸ்ட்ரி பற்றின நாலேஜும் கிடையாது, படிப்பும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனால் என்னை நம்பி அந்த பொறுப்பை அவர் ஒப்படைச்சார். நம்பிக்கை. அதன் பிறகு ஒரு 4-5 வருஷம் அந்த லைஃபினுடைய பெஸ்ட்டு டைம் இன் மை லைஃப் அப்படிங்கிறது டியூரிங் தோஸ் பீரியட். அந்த டைமில் நிறைய பொறுப்புகள், நிறைய முதல் நிகழ்ச்சிகள் அங்கே நடந்தது. முதல்ல லாங் ட்ரெயின் ஜேர்னி, ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட், ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், இதெல்லாம் முதல்ல பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் ஸ்டீவ் போர்ஜியா இட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். குறிப்பாக இந்த மாதிரிலாம் எனக்கு பேசுகிறதுக்கே இப்போ ஆளை பார்த்தாலே பயப்படுவேன். நான் ஒரு பேசுகிற இடத்துல நான் என்னென்னா ஓடி போயிடுவேன் அப்படியே, ஆகா இவங்கள்ட்ட போய் பேசுகிறதா அப்படின்னு. எனக்குள்ளே இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கி என்னாலேயும் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை தூண்டி வாழ்க்கையில் சாதிக்க தூண்டிய மாமனிதர். எப்படி டூரிசம் இண்டஸ்ட்ரியில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத என்ன அவர் நம்பினாரோ, அதுக்கு பிறகு டூரிசம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வரும்பொழுது மிஸ்டர் சுந்தர் பரத்வாஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றின ஒன்றுமே தெரியாத இந்த சீதாராமனுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வாய்ப்பை அவர் கொடுத்தார். என்னை நம்பி ஒரு பெரிய கட்டடத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார். அந்த அவரோட ஒர்க் பண்ண அந்த காலகட்டத்தில் தான் நான் இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி பற்றியும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் ஒரு பயணப்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இந்த 2 பேருக்குமே உள்ள காமனாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே பிக் கிரியேட்டர்ஸ், ஸ்ட்ராங் பிலீவர்ஸ். இன்னொரு பெரிய காமனாலிட்டி என்னோடய லைஃப்பில் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு நபர் தான் இந்த சீதாராமன் அப்படிங்கிற தனி மனிதர். என் வாழ்வின் மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ண இந்த 2 பேரும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறத நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் கருதுகிறேன்.
இன்னொரு பெரிய காமனாலிட்டி, எஸ்பி நம்பர் 1 மிஸ்டர் ஸ்டீவ் போர்ஜியா, எஸ்பி நம்பர் 2 மிஸ்டர் சுந்தர் பரத்வாஜ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் டூரிசம் ரெண்டும் கலந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்ரீவத்சம் ப்ராஜெக்ட். ஸோ இதனுடைய க்ரெடிட், இது நல்லா இருக்குது, நல்ல சர்வீஸ் ஓரியன்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் கிரியா ஊக்கியாக இருந்த 2 நபர்கள் இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற இந்த 2 நபர்கள். அதெல்லாம் தாண்டி ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இவங்க எப்படி டூரிசம் தெரியாத நபரை நம்பி டூரிசம் ஒப்படைச்சார் ஒருத்தர், கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாத நபரை நம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்படைச்சார் இன்னொருத்தர். அது மாதிரி முதல் முறையாக இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சப்போ இது எப்படி இருக்க போகுது, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தாண்டி எங்கள் பேரில் நம்பிக்கை வச்சு இங்கே வந்திருக்கிறவங்க தான் இங்கே எல்லாரும். ஸோ நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. அதனால தான் இந்த இன்விடேஷனை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இன்விடேஷனில் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் இந்த இன்விடேஷனில் ஐ யூஸ் த வேர்ட் கிரேஸ் ஓப்பனிங். முழுக்க 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 கிராண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக கிரேஸ் ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பர்பஸாக தான் பயன்படுத்தினேன். பிகாஸ் ஆல்வேஸ் எங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதம் நம்பிக்கை இதுதான் வந்து எங்களை இந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த ஒரு நியூ ஜேர்னியை தொடங்கணும்னு ஆசைப்பட்டோம். இவங்க 2 பேர் தான் இதுக்கு பொருத்தமானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி ஒரு விழா பண்ணணும் அப்படின்னு நான் நினச்ச உடனே இவங்க 2 பேரையும் கூப்பிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். 2 பேருமே உடனே கூப்பிட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். 2 பேருமே பெரிய பிஸி பீப்புள், பிடிக்கவே முடியாது. மெனக்கிட்ட இன்னைக்கு சுந்தர் சார், மிஸ்டர் ஸ்ரீ போர்ஜியா 2 பேருமே இந்த நிகழ்வுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. With all your blessings, I hand over the mic to Mr. Steve Borgia. Thank you. Good evening. எனக்கு இருக்க ரொம்ப சந்தோஷம். 2 காரணம். ஒன்று, சீதாராம் சும்மா நான் அவரை நம்பி பொறுப்பு கொடுத்தேன், அப்புறம் சார் நம்பி பொறுப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சாதாரண பொறுப்பு. பணம் சம்பாதிக்கலாம், கிடைக்கலாம், அது பிஸ்னஸ். அதனால எங்களை பெரிய மனுஷராக்கிட்டாங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் அவரை நம்பி உங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காருன்னா அதுதான் பெரிய பொறுப்பு. அதனால இனிமேல் எங்கள் பேரை சொல்லி கொண்டாடுறதை விட்டுட்டு அவர் பேரை சொல்லி கொண்டாடுறது. அவர் வயசை காமிச்சிக்க மாட்டேங்கிறார், அவ்வளோதான். 48 வயசு ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. நான் முதல் சீதாராமை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். இந்த ஸ்ரீவத்சம் இங்கே இருக்கிற இன்மேட்ஸ்னால் இங்கே தங்கியிருக்கவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்தியாவில் எனக்கே உலக சுற்றுற எனக்கே யாராவது அம்மா அப்பாவை கொண்டு போய் ஒரு இது மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டா எனக்கு ரொம்ப கோவம் வரும். நீ பிறந்ததே அதுக்கு வேண்டாம், அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டேங்கிறீன்னு. தாய் தகப்பனுக்கு பொறுப்பு எடுத்துக்கலன்னா அப்புறம் அந்த வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை உங்களோட முன் ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு ஆட்டிடியூட்னாலேயோ நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்கன்னா அது மாதிரி ஒரு பெரிய செயல் எதுவுமே கிடையாது. இப்போ அப்படியே மாறிடுச்சு உலக அளவில். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்காவிலலாம் என்ன இவ்வளோ பிள்ளைங்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் அம்மா அப்பாவை இவ்வளோ நோ. ஐ திங்க் this is the best thing that can happen to our senior citizens. இந்த
இந்த blessing எனக்கெல்லாம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யா வை நாட். பட் நான் இங்கே வந்து நான் உங்களெல்லாம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். உங்களெல்லாம் ஏன் இங்கே இருக்கீங்க, வாங்க போய் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஐ மேக் யுவர் லைஃப் ஆல்சோ மிசரபிள். ஸோ அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் இது மாதிரி ஒரு ரெசிடென்ஸ் இதோட கொனோட்டேஷனே இப்போ இந்தியாவிலே ரொம்ப மாறி போச்சு. பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க we don't want to be burden to our children, and children say we want to do the best for our parents, therefore we want to do this. So தெரிஞ்சோ தெரியாமலோ சீதாராம் இந்த பாதையில் வந்துட்டார். அவர் இதை ஆரம்பிக்கும் போது மனசில் என்ன வச்சுட்டு ஆரம்பித்தார்னு தெரியாது. ஆனால் முடிக்கும் போது ஒரு அளவுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பாதையில் வந்துட்டார். அதுக்கு we must compliment him because he has God's blessing. Today the business situation is very bad. If he had continued in the real estate line, it would have been miserable for him. Miserable. So how beautifully he has gone. அதனால தான் கடவுள் காமிக்கிற வழியில் வாழை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறது. He won't do damage to you. He'll show you the right track. இப்போ எனக்கு இந்த இடத்த பார்த்தா இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். இதில் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய போனஸ்னால், சீதாராம் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்றும் இல்லை காரில் ஊர் சுற்றுவார், இல்லாட்டி புதுசாக ஒரு மோட்டர் பைக் வாங்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். இப்போ உங்களாலேயே என்னன்னு தெரியல அவர் இதை விட்டு வெளியே வர்றது. ஹவு பியூட்டிஃபுல் அண்ட் ஹவு பிளெஸ்ட் யூ ஆர். அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு பில்டிங்கை கட்டிக்கிட்டு அவங்க ஒய்ஃபும் அவரோட பார்ட்னர் ஒய்ஃபும் அவ்வளோ அழகாக உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டு அவ்வளோ. இந்த பொறுப்பு வந்து பில்டிங் யார் வேணால் கட்டிக்கலாங்க. பில்டிங் உங்களுக்கு யார் வேணால் கட்டி கொடுப்பாங்க. அதுக்கு நிறையா கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் மனசை கொடுத்துட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய வேலை. அதை இவங்க அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்து. ஸோ யூ ஆர் ஆல் வெரி வெரி பிளெஸ்ட். ஐ எம் நாட் சேயிங் ஃபார் எனி அதர் பர்பஸ். இனி நீங்கள் என்ன பண்ணணும், வாட் இஸ் உலகம், wherever you are, it is the people around you. ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுட்டிங்கன்னா இது உங்கள் வீடாகிப்போச்சு, உங்கள் ஊராகிப்போச்சு, உங்கள் உலகம். திடீர்னு ஜாக்கிரதை, நாளைக்கு யாராவது வந்து உங்களை இங்கே வராங்க உங்களை பார்க்க, ஐயோ இவங்க என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இங்கே வந்துடுங்க நீங்கள் வீட்டுக்கே வந்துடுன்னு கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க. போயிடாதீங்க, போயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பெருந்தன்மையாக அவங்களுக்கு ஒரு இடத்த இங்கே வாங்கி கொடுத்து இருக்க வைங்க. பட் போயிடாதீங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மருமகிட்ட இது மாதிரி ஒரு விசேஷம் ஆகிப்போச்சு. மாமியார் வந்து வேஸ்ட்டாக வீட்டை ஆக்கியபை பண்ணிட்டு இருக்காங்க, we need a good maid, ரூம் ஒன்று வேணும்ன்ட்டு மாமியாரை கொண்டு போய் ஒரு சென்னையில் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமில், நல்ல ஹோமில் தான் விட்டாங்க. அவங்க அந்த மாமியார் அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. அங்கே ஒரு தடவை தீபாவளிக்கு புடவெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க போனாங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு இவ்வளோ கூட இல்லையேன்ட்டு நீங்கள் பேசாமல் வீட்டுக்கே வந்துட்டு கூப்பிட்டாங்க. அவங்க இல்லைம்மா தாயே, உனக்கு மெய்டு தான் முக்கியம், அதனால் அந்த மெய்டுக்கே அந்த ரூமை கொடுத்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ கெட்டிங் பேக் டு this location is all God chosen. You don't have to worry, batter your eyelid. The future of tourism as well is moving to rural areas. Corona has done what ecologists like me could not do for the last 40 years. அப்படியே மாற்றி போடு. மனுஷன் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு இங்கே வந்தால் ஐ ஃபீல் லிபரேட்டட். மெட்ராஸில் இப்போ இருந்தால் like monkeys. Here I don't see anybody wearing mask except those friends of mine who have come all the way from Madras. கதவை திறக்கும் போது பயமாக இருக்குது, கதவை மூடும் போது பயமாக இருக்குது. மார்னிங் we are asking the maid not to come, driver not to drive. What life is. See how beautiful in rural areas. Nobody is wearing a mask. So I think the future will be in rural areas and you are already ahead of time. Tourism is also moving to rural areas. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 30 வருஷத்துக்கு முன்னாடி திம்மக்குடியில் ஒரு ஹோட்டல் கட்டினோம், 5 ஸ்டார் ஹோட்டல்.
everybody thought I was crazy to do that, to invest so much of money. Today everybody is coming there. Everybody. Corona time le ஒரு 13 கல்யாணம் நடந்துச்சாங்க. Corona weddings. So hard work to honesty ko nobody can come between you and God. You will get your due. So with these things I will take leave of you because Sitaramu Lalitavani ko கூப்பிட்டாங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன். I never consulted my office because I will never say no to them. I like to come here, want to eat a good meal and then to laugh for some time and go back. So now I have to go back. There is a function. I will go. I will take leave of you. I wish all of you the happiest time. You are in a great country. You are in a great country. Don't regret. பிள்ளைங்க அமெரிக்காவிலேருந்து ஃபோன் போட்டு அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னா ஓடிடாதீங்க அமெரிக்காவுக்கு. அப்போனா அவர் கொண்டாட்டி கன்சீவ் ஆகிருக்காருன்னு அர்த்தம். புரியல? நான் யூரோப்லேருந்து எந்த ஃப்ளைட்டில் வந்தாலும் ஒரு ஓல்ட் மேன் ஓல்ட் உமன் கமிங். First time they will say I went because my son called me. After 3 months he told me you go back because child is okay. So அதுதான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சந்தோஷத்தை டைட்டாக பிடிச்சிட்டு let everybody be jealous of your happiness, of the quality of your life, everything, and live happily. If friends want to come here, bring them. This is a great country. We speak in 2,000 languages. Can you imagine? India speaks in 2,000 languages. 2,000 பாஷைகள். We write in 50 languages. We taught the world how to count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ramanujan from this town. NGR is from this town. You're in a great location. We taught the world how to do airmail. With all this, the British had the audacity to call us underdeveloped fakirs. Because he could not understand. He could not understand our culture. He could not. We were far ahead. So you're in a great location. You're in a great spirit. So continue to live that for a long, long time. When I want to see a group of very happy people living happily, eating great food, I will come here. Okay? Thank you very much. All the best. And all the best to Sitaram to complete this project and make it a very big showcase. Thank you. Thank you, sir.